என்னால் யாருக்கும் எந்த யூஸும் இல்லைங்க. என்னமோ காலையில் எந்திரிக்கிறேன், நான் பாட்டில் சமைக்கிறேன், கொண்டு வந்து டேபிளில் வைக்கிறேன், எல்லாரும் வராங்க, அவங்கவுங்க அவங்க வேலை பார்க்குறாங்க. என் கூட உட்காந்து ஒரு நிமிஷம் பேசலாம், இல்லை எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை என்னை புரிஞ்சுக்கிறதுக்கோ யாரும் இல்லைங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது என் வாழ்க்கை மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பேர்டன் மாதிரி தான் தோணுது. என்னால் யாருக்கும் எந்த யூஸும் இல்லை. ஒரு ஒரு வர்த்தே இல்லாத ஒரு வாழ்க்கை மாதிரி தோணுது. இப்படி ஒரு உப்பு சப்பு இல்லாமல் எந்த ஒரு மரியாதையும் இல்லாமல் வாழறதுக்கு நான் செத்தே போயிடலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? நீங்கள் இவ்வளோலாம் சொல்கிறீங்களே, நீங்கள் சாதாரணமாக சொல்கிற நான் ஏதோ சமைக்கிறேன், ஏதோ பண்ணுறேன், வீட்டு வேலை பண்ணுறேன்னு அந்த ரொட்டீனில் நீங்கள் ஒரு வேலையை ஸ்டாப் பண்ணால் கூட உங்கள் ஃபேமிலி இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களோட குடும்பம் அப்படிங்கிற அந்த சக்கரம் கம்ஃபர்டபுளாக சுற்றணுன்னா அதோட பலம் அந்த அச்சாணி நீங்கள் தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் எப்படிங்க பேர்டன் ஆவீங்க? நீங்கள் ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கலாம், உங்களோட ஏஜ் ஃபேக்டர் இருக்கலாம், இல்லைனா உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில நெகட்டிவான சம்பவங்கள் திரும்ப திரும்ப உங்களோட நினைவுகளில் துரத்துறதுனால இருக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் பீட் பண்ணி உங்களால் வெளியில் வர முடியும். எப்படி தெரியுமா? முதல்ல சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயமா நீங்கள் எதை பண்ணுறீங்க? அது கோலம் போடுறதா இருக்கலாம், இல்லை புக்கு வாசிக்கிறதா இருக்கலாம், பெயிண்டிங்காக இருக்கலாம், பைக் ஓட்டுறதா இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். அந்த பேஷனை இப்போ நீங்கள் கொஞ்சம் வருஷமாகவே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த பேஷனை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு நாளில் 10லேருந்து 15 நிமிஷம் உங்களுக்காக அந்த பேஷனுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய முதல் ஸ்டெப். ரெண்டாவது, நீங்கள் எனக்காக பண்ண வேண்டிய விஷயம், நான் ஒர்த்தே இல்லை, என்னால் ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு ஒரு தடவை இந்த மாதிரி நெகட்டிவ் தாட் வரும்போதும் கான்ஷியஸாக அது ஒரு பாசிட்டிவ் இன்னர் டயலாகை நீங்கள் கண்டிப்பாக மாற்றணும். இல்லை, நான் ஒர்த் இட், ஐ டிசர்வ் பெட்டர் திங்ஸ், என்னால் முடியும், நான் இவ்வளோலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுடைய சாதனைகளை நீங்களே ஞாபகப்படுத்தி ஹெல்ப் யுவர் செல்ஃப். மூணாவது என்ன தெரியுமா? டாக். முன்னாடி சொன்ன 2 விஷயங்களையுமே உங்களாலேயே உங்களுக்கு பண்ணிக்க முடியல, உங்களுக்கு அந்தளவுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் வரல, அதுக்கு ஏதாவது நான் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நபரோ இல்லை உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு நபரோ இல்லை யாரோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட தயவு செஞ்சு நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன், நான் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறதுக்கும் நான் பெட்டராக ஆகிறதுக்கும் நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. பேசுங்க, யார்கிட்டையாவது உங்கள் ப்ராப்ளம்ஸை ஷேர் பண்ணுங்கள், பேசுங்க. கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஹியூகோ அப்படின்னு ஒரு மூவி இருக்குங்க, ரொம்ப அழகான மூவி, நீங்கள் பாருங்கள். அதில் ஒரு டயலாக் வரும். ஒரு கிளாக் இருக்குன்னா அந்த கிளாக்கில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன பார்ட்டு கூட இந்த உலகத்துக்கும் அந்த கிளாக் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப அவசியமான விஷயம். அதே மாதிரி தான் இந்த உலகத்தையே நம்ம ஒரு பெரிய மிஷனாக பார்க்குறோம் அப்படின்னா அந்த மிஷனில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன பார்ட்டும் ரொம்ப அதிமுக்கியமானது தான். அப்போ நீங்களோ நானோ யாருக்கும் பேர்டன் கிடையாது. கண்டிப்பாக நம்ம இங்கே ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறத உணருங்க. முடிஞ்சால் அந்த மூவி பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.